இப்போ வீட்டில் நாய்கள் வளர்க்குறாங்க. அதுக்கு இந்த டைம்ல சாப்பாடு, இத்தனை தடுப்பூசி போடணும், அதுக்கு இப்படி குளிப்பாட்டணும். எல்லா விதிமுறைகளும் அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அத பண்றாங்க. தெரு நாய்களுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு எடுத்துக்கணுமா? அதுக்கான வளர்ப்பு முறைன்றது என்ன? யார் எடுத்துப்பா அந்த பொறுப்புகள? இதுக்கு யாருனாலயும் பதிலே சொல்ல முடியாது. இது அரசாங்கம் தான் எடுத்துக்கணும்னா, அரசாங்கம் எப்படி இத எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்க முடியும்? இத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ம். எத்தன நாய்க்கு அவங்க வேக்சின் போடுவாங்க? ஒரு நாய் இந்த தெருவுல இருக்கு, இன்னொரு நாய் அந்த தெருவுல இருக்கும். ஒரு நாய் 20 கிலோமீட்டர் அந்தாண்ட வேற தெருவுக்கு போகும். இங்க எந்த நாயும் இல்லைன்னா, வேற எங்கேயாவது போய் ப்ரீட் பண்ணுங்க. இந்த மாரி தொல்லை இருந்துட்டே தான் இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு அது ஒரு பெரிய விஷயம் அது. எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரியல அது. அதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, இப்ப இதுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். சமீபத்தில கமலா அவர்கள் பேசும்பொழுது கூட, கழுதைன்ற ஒரு இனமே குறைஞ்சிருச்சு. அது ம். அழிஞ்சிருச்சுன்னே கூட வச்சுக்கலாம். அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறீங்களா? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வச்சாரு. அது விவாதம் ஆனாலுமே கூட அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும், நாய்களுக்கும் அந்த நிலை வர வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தால் நீங்க விடுவீங்களா? இல்ல அப்படிலாம் நாய்ங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அப்படி வரவும் வராது. அப்படி வந்தாலும் யாரும் எல்லை விடவும் மீறுதுங்க. ஒரு மாட்டாங்க ஒரு அது. ஒரு கட்டத்துக்கு மேல மனித உயிர்களுக்கே ஆபத்துன்றப்போ, அத நம்ப இல்ல மனித உயிர்கள் ஆபத்தான இருக்கிற நாய்ங்கள மட்டும் நம்ம அது ஏதாவது அரசாங்கம் சொல்ற மாரி அத ஏதோ முறைப்படுத்தி, அதில சில நெறிமுறைகள்லாம் பின்பற்றி அது வேணா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ம். அதுக்குன்னு எல்லா டாகுமே வந்து பண்றது அது கஷ்டமான விஷயம் அது.